என்னன்னா 2005ல் நாங்கள் டெம்பிள் கிளீனர்னு ஒரு குரூப் இருக்கு. அதுலேருந்து நாங்கள் பொன்னியின் செல்வன் வரலாற்று பேரவைன்னு போய் அதில் ஒரு பிரச்சனை வருது. குஜராத்தில் விக்ரம் சாராபாயுடைய கள்ளிக்கோட் மியூசியத்தில் ராஜராஜ சோழனுடைய சிலை இருக்கு சொல்லி திலீப் என்ற தினமலர் பத்திரிகையாளர் ராமச்சந்திரன், அப்போ நாங்கள் 3 பேர் சேர்ந்து அதுக்கான டேட்டா கலெக்ட் பண்ணி அது சிலை எங்கே இருக்குது, ஏன்னா ஏற்கனவே நாகசாமி சொல்லி எம்ஜிஆர் பீரியடில் போய் சிலையை எடுக்க முடியல. அதுக்கப்புறம் அது சிஸ்டம் பண்ணி அகமதாபாத் தமிழ் சங்கம் மூலமாக சிஸ்டம் பண்ணி அதோடைய முயற்சியாக தான் 2 வருடம் முன்பு பொன் மாணிக்கவேல் அவர்களுடைய அந்த இதில் வந்தப்ப எங்களெல்லாம் கூப்பிட்டு சிறப்பிச்சாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடம் முன்பு எடுத்த முயற்சி அது. அதனால எதுவுமே தனி ஒருவனால முடியாது, எல்லாரும் சேர்ந்து தான் பண்ண முடியும். இந்த மாதிரி குழுவில் பேச ஆசைப்படுறதுக்கு காரணம் நம்ம வரலாறு தேட முடியுமா? இது பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு டெக்னாலஜி வந்துச்சு, கம்ப்யூட்டர் வந்த பிறகு ஸ்பேஷியல் மூலமாக ஆய்வு பண்ணுறோம், ஏரோப்ளேன் மூலமாக போய் ஆய்வு பண்ணுறோம், கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் மூலம் ஆய்வு பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் இருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் வரலாறு தேட முடியாது. வான்தோ இமய முதல் தென்குமரின்னு சொல்லக்கூடிய மடகாஸ்கர் வரைக்கும் தமிழ் வரலாறு தேடணும். அதே சமயத்துல நம்ம கடல் கடந்த வரலாறுல உலகத்தையே தொடர்பு 27 நாகரிகம் உலகம் முழுக்க இருக்குன்னு நீங்க நெட்ல பார்த்தேன்னா கூட அந்த 27 நாகரிகத்தோட தொடர்புடைய ஒரு நாகரிகம், வணிகத்தின் மூலமாக மெய்யியல் மூலமாக தொடர்புடைய ஒரு நாகரிகம் என்னன்னா தமிழ் நாகரிகம் தான். அது யாராலும் மறுக்க முடியாது. அந்த நாகரிகம்